சிவகங்கை சிங்கம் வந்து இப்போ வந்து வடக்கு சைடு சுத்திட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த இடத்த வந்து இப்போ நம்ம கைப்பற்றியாச்சு. இப்ப சிவகங்கை பாலாவோட இடத்த நம்ம கைப்பற்றி இப்ப இங்க உட்காந்துருக்கோம். நம்ம இளையாங்குடியில இருந்து சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ் ஒரு ரன்னிங்ல ஓடி வந்து முடிச்சாச்சு. ஆள் இல்லாத நேரமா பார்த்து சிவகங்கை ஆட்டை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இளையாங்குடியில இருந்து இந்த 2 பேரும் ஓடியே வந்திருக்காங்க. 30 கிலோமீட்டர் வந்து நம்ம சிவகங்கையை கைப்பற்றிட்டாங்க. நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவகங்கையில இருந்து மதுரை வரையும் ஓடிட்டு மதுரையை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு சில மதுரையன்ஸ் வந்து அஃபெண்ட் ஆகி வந்தோமா பார்த்தோமா போனாமான் இருக்கணும், இந்த மாதிரி மதுரையை சொந்தம் கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படிதான் அப்படின்ட்டாங்க. ப்ரோ அப்படிலாம் கிடையாது. என்ன இது ரன்னிங்கை வந்து ஆரோக்கியமான விஷயமா கொண்டு போறதுக்காக இப்போ இளையாங்குடியிலேருந்து ஓடி வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் மதுரைக்கு போயிருக்கோம், மதுரையிலேருந்து நீங்கள் வாங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் டெவலப் ஆகும், ரன்னிங்கை விரும்பி பண்ற ஆளுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டா பண்றது அப்படின்றதுக்காக சொன்னது. இப்போ அடுத்த டார்கெட் என்னன்னா, அடுத்து இளையாங்குடி போய் நம்ம விட்டதை நம்ம போய் பிடிக்கணும், அடுத்து ராம்நாடு போகணும், காரைக்குடி போகணும், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும், நம்மளோட கோட்டையை பெருசாக்கணும். நமது சோழபுர பாளையத்தை போர்மேகம் சூழ்ந்துள்ளது. சிவகங்கையில இருந்து படையை கூட்டிட்டு போறேன் பாருங்க இப்போ இளையாங்குடிக்கு. நாம் சிங்கங்கள் பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும், புரிகிறதா? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. வெற்றிவேல்.